ஆலியா மானசா அண்ட் சஞ்சீவ் ரெண்டு பேருமே இப்போ பீக்ல இருக்க சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ரெண்டு பேரும் ராஜா ராணி சீரியல்ல நடிச்சது மூலியமா பாப்புலர் ஆயிருந்தாங்க. விஜய் டிவில நிறைய சீரியல்ஸ்ல ஆலியா மானசா நடிச்சிட்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து சன் டிவில இப்போ ரெண்டு பேருமே நடிச்சிட்டு வராங்க. மேலும் ஆலியா மானசா இனியா சீரியல்ல நடிச்சதன் மூலியமா இப்போ வேற லெவல்ல பாப்புலர் ஆயிட்டாங்க. அதை தொடர்ந்து சஞ்சீவும் கயல் சீரியல்ல செம வைரல் ஆயிட்டாரு. இந்த நிலையில ஆலியா மானசா சஞ்சீவ் ரெண்டு பேரும் ரீசெண்டா தான் புதுசா ஒரு வீடு வாங்கியிருந்தாங்க. இந்த நிலையில ஆலியா மானசா சஞ்சீவை பத்தி எக்கச்சக்க விஷயங்கள் சோஷியல் மீடியால வைரலா போயிட்டே தான் இருக்கு. இந்த நிலையில ரீசெண்டா ஆலியா மானசா தனக்கும் சஞ்சீவுக்கும் மேரேஜ்க்கு முன்னாடியும் மேரேஜ்க்கு அப்புறமும் ஏற்பட்ட பிரச்சனைனால அவங்களோட வாழ்க்கை பிரேக்கப் பண்ற அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இன்டர்வியூ மூலமா பேசியிருக்காங்க. ரீசெண்டா ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்த ஆலியா மானசா கிட்ட நீங்க ஃபோர்ஸ் பண்ணி தான் முஸ்லீமா மாறி இருக்கீங்க அப்படின்னும் சஞ்சீவும் அவங்க வீட்டில் இருக்கவங்களும் உங்களை ரொம்ப கட்டாயப்படுத்தியதாகவும் நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உண்மையில என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆலியா மானசா, நான் விருப்பப்பட்டு தான் முஸ்லீமா மாறி இருக்கேன். சஞ்சு வீட்லயும் சரி எங்க வீட்லயும் சரி யாருமே என்ன ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா எங்களோட குழந்தைங்களோட ஃபியூச்சரை யோசிச்சு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். ஸ்கூல்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அம்மா ஒரு மதம் அப்பா ஒரு மதம் அப்படின்ற எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வரக்கூடாது, ஒரே மதத்துல வளர்க்கணும்னு முடிவு பண்ணேன். அதனால இந்த டெசிஷனை எடுத்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட நீங்க முஸ்லீமா மாறினக்கு அப்புறம் பொட்டெல்லாம் வைக்கலாமா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் என்கிட்ட கேட்டுட்டு வந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இது ஷூட்டிங் ஜஸ்ட் ஆக்டிங் தானே, ஸோ நான் எதையுமே பிளான் பண்ணி பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து நானும் சஞ்சுவும் கிட்டத்தட்ட பிரேக்கப் பண்ற அளவுக்கு போயிட்டோம். ராஜா ராணி சீரியல் மூலமா தான் நாங்க லவ் பண்ணோம் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். லவ் பண்ண கொஞ்ச நாள்ல எங்க ரெண்டு பேத்துக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. நானும் சஞ்சுவும் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கும் மேல பேசாம இருந்தோம். இதுக்கப்புறமா இதெல்லாம் செட்டே ஆகாது, பிரிஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு கட்டத்துக்கு மேல ஆலியா மானசாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற அளவுக்கு போயிடுச்சு. அப்ப ஆலியா வீட்டுல கண்டிப்பா உன்னை நாங்க ஏத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ஆலியாவும் நானும் கொஞ்ச நாள் பேசாம இருந்துட்டோம். அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். இந்த விஷயம் இது நாள் வரைக்கும் நாங்க யார்கிட்டயும் வெளியில சொன்னதே இல்ல. என் வீட்டுல இருக்கவங்களுக்கு கூட இப்ப நான் சொல்லும் போதுதான் தெரிய வருது அப்படின்னு ஆலியா மானசா அண்ட் சஞ்சீவ் ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க.